ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் எஸ்டர்டேல இருந்து ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஸோ இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 399, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1199, சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கு 699, கரண்ட் அஃபேருக்கு பாத்தீங்கன்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499. ஓகே, சப்போஸ் இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் பிளஸ் என்டிபிசியோட டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 2200 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் பிளஸ் என்டிபிசி டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் 3000க்கும் மேலேயே இருக்கும். ஓகேவா? அதனால இன்னைக்கு இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச், இல்ல சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. சோ இதுக்கப்புறம் எப்போ ஆஃபர் இருக்குன்னு தெரியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? சோ நான் எல்லா எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்டும் எனக்கு கவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சப்ஜெக்ட்கான கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஜிபி, டபிள்யூடிகே, எம்ஓஎஸ் இருக்கு. ஓகே, சோ இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அதே மாதிரி எம்ஓஎஸ்க்கும் வேற எதுக்கும் சேம் ரிலேஷன் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, ஏபிசிடி எழுதிருங்க. ஓகே, சோ இங்க பாருங்க டி இருக்கு. டிக்கு என்ன போட்டிருக்காங்க? டபிள்யூ போட்டிருக்காங்க. அப்ப டிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? டபிள்யூ இருக்கா? அதே மாதிரி ஜி பாருங்க, ஜிக்கு ஆப்போசிட்ல டி இருக்கு. சோ அந்த டீய போட்டிருக்காங்க. பி பாருங்க, பிக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கே இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆப்போசிட்ல என்ன வருமோ அதை அப்படியே போட்டிருக்காங்க. இப்ப எம்ஓஎஸ், எம்முக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? என் இருக்கு. ஓக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்? எல் வரும். அடுத்து எஸ், எஸ்க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்? ஹச் வரும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா என்எல்ஹெச். ஓகே, சோ என்எல்ஹெச்ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ ஆப்ஷன் டி தான் NLH. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. So running at a speed of 60 km/h, a train passed through a 1.5 km long tunnel in 2 minutes. What is the length of the train? Okay, மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ஒரு ரயில் 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதையை 2 நிமிடங்களில் கடந்து செல்கிறது எனில் ரயிலின் நீளம் என்ன? ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பிரிட்ஜை கடந்து போகுது, இல்ல ஒரு டனலை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த டனலோட லென்த், இல்லைன்னா ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த பிரிட்ஜோட லென்த் தான் உங்களுக்கு என்னது? டிஸ்டன்ஸ். இப்போ ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டனலை கடந்து போகுது. அந்த டனலோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 1.5 கிலோமீட்டர்னு இருக்கு. ஓகேவா? சோ ட்ரெயினோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 60 km/h வேகத்துல ட்ரெயின் போகுது. அப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ட்ரெயினோட லென்த் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ 60 km/h வேகத்துல ஓடக்கூடிய ட்ரெயின் 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதையை 2 நிமிஷத்துல கடக்குதான். அப்போ டைம் பாத்தீங்க அப்படின்னா 2 minutes வந்து டைம் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு என்ன வேணும்? ட்ரெயினோட லென்த் தான் வேணும். இது வந்து டனலோட லென்த். ஓகே, சோ நமக்கு டிஸ்டன்ஸ்ங்கிறது இங்க யாருன்னா டனலோட லென்த் பிளஸ் ட்ரெயினோட லென்த். இதுதான் நமக்கு என்னது? டிஸ்டன்ஸ். சோ இதுல டனலோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 1.5 கிலோமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சோ 1.5ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி ட்ரெயினோட லென்த், சோ ட்ரெயினோட லென்த் வந்து தெரியாது. சோ இப்போ TLன்னு போட்டுக்கலாம். ஓகே, சோ இதுதான் என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 நிமிஷம்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ 2 நிமிஷத்தை அவர்ஸா மாத்துங்க. ஏன்னா இங்க ஸ்பீடு வந்து km/hல கொடுத்திருக்காங்க, டனலோட லென்த் கிலோமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. அதனால நாம இதை வந்து அவர்ஸா மாத்திக்கணும். அப்ப இதை 2/16 போட்டுக்கலாமா? ஓகே, சோ 2/16 போட்டீங்கன்னா இது வந்து என்னவா மாறும்? அவர்ஸா மாறிடும். சோ அப்ப இதுதான் உங்களுக்கு என்னது? ஸ்பீடா இருக்கும். சோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். சோ ஸ்பீட் எவ்வளவு? 60. சோ 60 இங்க போட்டுடலாம். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணுங்க, இதை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. கொண்டு போனா 1.5 பிளஸ் ட்ரெயினோட லென்த் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 2/16 கிடைக்கும். அப்போ 0 கட் ஆகிரும். அப்ப ட்ரெயினோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 2 மைனஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்? 1.5ன்னு வரும். சோ 2 மைனஸ் 1.5ங்கும்போது ட்ரெயினோட லென்த் 0.5 என்ன இருக்கும்? 0.5 கிலோமீட்டர்ல கிடைக்கும். கிலோமீட்டரை நீங்க என்னவா மாத்தணும்? மீட்டரா மாத்தணும். அப்ப கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும் அப்படின்னா 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 0.5 1000ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்?
500 மீட்டர்னு கிடைக்கும். அப்ப ட்ரெயினோட லென்த் எவ்வளவு? 500 மீட்டர். 500ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, a boy walks south for 25 meters and then reaches a pole. ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா டைரக்ஷன்ல உள்ள கொஸ்டின். சோ இதுக்கு ஒவ்வொரு லைனா நீங்க ரீட் பண்ணி ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சுக்கணும். a boy walks south for 25 meters ன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு பையன் பாத்தீங்கன்னா 25 மீட்டர் தெற்கே நடந்து ஒரு கம்பத்தை அடைகிறான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 மீட்டர்ஸ் வந்து தெற்கு பக்கமா நடக்கிறான். அப்ப இங்கதான் பாய் இருக்கிறான். சோ அவன் பாத்தீங்கன்னா 25 மீட்டர் சவுத்ல வந்து நடந்து போயிடுறான். ஓகே, அடுத்து என்ன பண்றான் அப்படின்னு பாருங்க. he then turns left and walks 12 meters. ஓகேவா? சோ பின்னர் இடதுபுறம் திரும்பி 12 மீட்டர் நடந்து. ஓகேவா? சோ இடது பக்கம்னா இப்படி பார்க்க நிக்கிறான். இப்படி பார்க்க இருக்கும்போது இடது பக்கம்ங்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? இதுதான் இடது பக்கம். சோ 12 மீட்டர் நடந்து போறான். ஓகேவா? சோ and then turns right. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? வலது பக்கமா திரும்புறான் and walks 5 meters. ஓகே, வலது பக்கமா திரும்பி 5 மீட்டர் போறான். சோ வலது பக்கம்ங்கும் போது இது. சோ இங்க வந்து எவ்வளவு போறான்? 5 மீட்டர் வந்து நடந்து போறான். ஓகேவா? சோ என்ன கேட்டிருக்காங்க? what is the shortest distance to the pole from his current location? ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் போல் வந்து இதானே அவன் போலுக்கு போனது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் ரீச் ஆனது அந்த கம்பம். அப்படிதானே? சோ பாருங்க, இடதுபுறம் திரும்பி 12 மீட்டர் நடக்கிறான். அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா வலது பக்கம் திரும்பி 5 மீட்டர் நடக்கிறான். சோ வலது பக்கம் திரும்பி 5 மீட்டரும் போட்டாச்சு. இப்ப அந்த போல்ல இருந்து அவனோட கரண்ட் பிளேஸுக்கு எவ்வளவு தூரம்? போல் இது கடைசி அவன் நிக்கக்கூடியது. சோ ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப இதை பார்க்கும்போது என்ன தெரியுது? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. அப்ப செங்கோண முக்கோணத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? பைத்தாகரஸ் தியரம், பிதாகரஸ் தேற்றம் வந்து அப்ளை பண்ணலாம். பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த நீளமான பகுதி தான் கர்ணம். இதை தான் நாம கண்டுபிடிக்கணும். அப்ப கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப என்ன இருக்கும்? 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். அப்ப கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 பிளஸ் 25 கிடைக்கும். இதுல இருந்து கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 கிடைக்கும். சோ அந்த கர்ணம் தான் அந்த போலுக்கும் அவன் கடைசியா நிக்கக்கூடிய இடத்துக்கும் உள்ள தூரம். அப்ப கர்ணம் ஈக்குவல் டு √169. √169ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 13. அப்போ அந்த போலுக்கும் கடைசியா அவன் நிக்கக்கூடிய இடத்துக்கும் உள்ள தூரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 மீட்டர். ஓகே, சோ 13ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the amount of simple interest on 4,800 at the rate of 5% per annum in 2.5 years will be. 2.5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% என்ற விகிதத்தில் 4,800க்கான தனி வட்டி தொகை என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? PNR divided by 100. ஓகே, சோ Pங்கிறது எவ்வளவு? 4,800. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 2.5 வருஷம். 2.5 வருஷத்தை நம்ம ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 5/2 எழுதலாம். கலப்பு பின்னமா இருக்கு. சோ கலப்பு பின்னத்தை தகா பின்னமா 5/2 எழுதலாமா? சோ 4 4 1 5. சோ 5/2 வரும். ஓகே, சோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5%. சோ 5/100 போட்டுடலாம். சோ 2 0 2 0 கட் ஆகிரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 2 டைம்ஸ் கட் பண்ணா சோ 24 கிடைக்கும். அப்ப 24 இன்ட்டு 25. ஓகே, சோ 24 இன்ட்டு 25 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 600 கிடைக்கும். ஏன்னா 25 இன்ட்டு 25 625. சோ அப்ப 25 இன்ட்டு 24ங்கும் போது ஒரு 25 கம்மி பண்ணணும். கம்மி பண்ணா 600 தான் ஆன்சர் வரும். ஏற்கனவே நமக்கு தெரியும் 25 ஸ்கொயர் தான் 625ன்னு. அப்ப 25 24ஆல மல்டிப்ளை பண்ணா 600 தான் கிடைக்கும். வேணா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 5 நாள் 20 10. சோ 18. சோ 5 2 10. சோ 4 2 8 18. 18 2 20க்கு 0 மீதி 2. சோ 4 2 6 600. ஓகேவா? சோ இப்படி மல்டிப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்? 25 ஸ்கொயர் 625னா 24 கூட மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா என்னவா இருந்திருக்கும்? 600 தான் இருந்திருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many maximum triangles are there in the given figure? கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை அதிகபட்ச முக்கோணங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுக்கான ஷார்ட்கட் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஃபிகர் கவுண்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா எப்படி கவுண்ட் பண்ணணுங்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். இப்போ இத பாருங்க, உள்ள இருக்க ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. உள்ள இருக்க ஸ்கொயர் பாத்தீங்கன்னா இது வந்து என்ன ஷேப்ல இருக்கு? ஒரு ஜன்னல் ஷேப்ல இருக்கு. இந்த மாதிரி ஷேப்ல இருந்தா ஷார்ட்கட் என்ன? இந்த மாதிரி ஷேப்ல இருந்தா ஷார்ட்கட் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இப்ப இந்த மாதிரி ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நம்பர் போடுங்க. 1 2 3 4.
ஓகேவா? சோ நம்பர் போட்டுட்டு இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 1 + 2 + 3 + 4ன்னு கிடைக்கும். சோ 4 3 7 7 2 9 9 1 10. அப்ப இந்த ஜன்னல் ஷேப்புக்குள்ள மட்டும் உங்களுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும்னா 10 ட்ரையாங்கிள் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கீழ இருக்க ஜன்னல் ஷேப் இருக்கு பாத்தீங்களா? அதாவது இந்த ஸ்கொயருக்குள்ள கிராஸ் பண்ணியிருக்காங்களா? சோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதே மாதிரி 1 2 3 4ன்னு நம்பர் போட்டீங்கன்னா ஆட் பண்ணும்போது 10 கிடைக்கும். அப்ப இந்த ஷேப்புக்குள்ள ஒரு 10 ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். இந்த ஜன்னல் ஷேப்புக்குள்ள ஒரு 10 ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். ஓகே. சோ தெளிவா புரியுதா? பார்த்த உடனேவே எக்ஸாம்ல சொல்லிரலாம். இந்த ஷேப்னாலே அதுக்குள்ள 10 ட்ரையாங்கிள் தான் இருக்கும். இந்த ஷேப்னாலே இது ஃபுல்லாவே இதுக்குள்ள 10 ட்ரையாங்கிள் தான் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி ஆட் பண்ண கூட வேண்டாம். நீங்க கரெக்ட்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுக்குள்ள இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருப்பீங்க. அப்ப இதுல ஒரு 10 ட்ரையாங்கிள் இருக்கும். இதுல கீழ ஒரு 10 ட்ரையாங்கிள் இருக்கும். இங்க சைடுல பாருங்க. இந்த மாதிரி ஷேப் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கும் நான் ஷார்ட்கட் சொல்லிக் குடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷேப்னா எத்தனை முக்கோணங்கள்ங்கிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லிக் குடுத்திருக்கேன். எப்படி? இங்க 1 இங்க 2 போடணும். 1 + 2 எத்தனை? 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? இங்க பாருங்க இந்த சைடுல உள்ளது நான் இங்க வரைஞ்சிருக்க அதே ஷேப் தான். ஓகேவா? சோ ஒரு பெரிய முக்கோணம். அத 2ஆ பிரிச்சாங்க அப்படின்னா, அதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கும்னா 3 முக்கோணம் இருக்கும். நான் வேணா வரைஞ்சு வேணாலும் காட்டுறேன் பாருங்க. சோ இந்த மாதிரி தானே இருக்கு அந்த முக்கோணம். சோ இதுல எப்படி பிரிக்கலாம்? இந்த மாதிரி இருக்க முக்கோணத்த. சோ இதுல ஒரு முக்கோணம் சொல்லலாம். இதுல ஒரு முக்கோணம் சொல்லலாம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லா ஒரு முக்கோணம். 3 முக்கோணம் சொல்லலாமா? இதுல எத்தனை இருக்கும்? இப்படி பார்க்க ஒரு முக்கோணம் இருக்கும். இப்படி பார்க்க ஒரு முக்கோணம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து இப்படி ஒரு முக்கோணம் கிடைக்கும். அப்ப இந்த ஷேப்னாலே ஒரு முக்கோணத்த 2ஆ பிரிச்சாங்கனாலே அதுல எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்கும். இங்க சைட்லயும் பாருங்க அதே மாதிரி ஒரு முக்கோணத்த 2ஆ பிரிச்சிருக்காங்க. அப்ப இதுலயும் எத்தனை இருக்கும்னா 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள் பாருங்க. இங்க இருந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் இங்க இருந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்ப இதுல ஒரு 2 ட்ரையாங்கிள் தெரியுதா? சோ இப்போ நான் ரெட் கலர்ல வரைஞ்சிருக்கேன் பாருங்க. அதுல இப்படி ஒரு ட்ரையாங்கிள், அதே மாரி இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ 1, 2 ஓகேவா? சோ இதுல ஒரு 2 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப அந்த 2யும் போட்டுக்கலாம். அப்ப டோட்டலா எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3 3 6 6 2 8 இங்க ஆல்ரெடி ஒரு 20 வச்சிருக்கோம். 20 8ம் 28. அப்ப டோட்டலா இந்த படத்துல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா 28 ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே. சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? பேசிக்ஸ் எதுவும் தெரியல அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாருங்க. எல்லா ஷேப்புக்கான ஷார்ட்கட்டும் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்திருப்பேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a certain code language, chewer is coded as HPJK. What is the code for hander? ஓகேவா? சோ chewer அப்படிங்கிறத இப்படி சொல்றாங்க. அதே இது ஹேண்டர்ங்கிறத எப்படி சொல்லுவீங்க? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க? ABCD வந்து எழுதிருங்க. ஓகே. சோ ABCD எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி Aல இருந்து M வரை நம்பர் போட்டுக்கோங்க. Nல இருந்து Z வரை நம்பர் போட்டுக்கோங்க. chewer சொல்லியிருக்காங்களா? CHEWER. ஓகே. அதை எப்படி எழுதியிருக்காங்க? HAJ PJK. ஓகேவா? சோ PJKன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ C இருக்கு. C எங்க இருக்கு? 3வது இடத்துல இருக்கு. Cல இருந்து Hக்கு போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? +5 எடுத்தா போதுமா? C வந்து 3வது இடத்துல இருக்கு. H வந்து 8வது இடத்துல இருக்கு. சோ +5 எடுக்கணும். Cல இருந்து Hக்கு போனோம்னா +5 எடுக்கணும். H எங்க இருக்கு? 8வது இடத்துல இருக்கு. Hல இருந்து நான் Aக்கு போணும். Hல இருந்து Aக்கு போனோம்னா நான் -7 எடுக்கணுமா? ஏன்னா H வந்து 8வது இடத்துல இருக்கு. A வந்து 1வது இடத்துல இருக்கு. அப்ப 8 - 1 வந்து என்ன வரும்? 7 வரும். அப்ப அடுத்து -7. அடுத்து என்ன இருக்கு? Eல இருந்து Jக்கு போணும். E வந்து 5வது இடத்துல இருக்கு. J வந்து 10வது இடத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? +5 எடுக்கணும். ஓகே. அடுத்து W. Wல இருந்து Pக்கு போணும். W எங்க இருக்கு? 23வது இடத்துல இருக்கு. P வந்து 16வது இடத்துல இருக்கு. அப்ப -7 எடுத்தா போதுமா? அப்ப இங்க என்ன பேட்டர்ன்? +5 -7 +5 -7 +5 -7ன்னு போயிருக்கும். ஓகேவா? அப்ப பேட்டர்ன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஹேண்டருக்கு அதே மாரி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ HANDER. ஓகே. அப்போ Hல இருந்து +5 எடுக்கணும். Hல இருந்து +5 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க போகும்? Mக்கு போகும். கரெக்ட்டா? சோ 8 8 + 5 13. சோ Mக்கு போகும். அடுத்து Aல இருந்து -7 எடுக்கணும். Aல இருந்து -7னா 1 2 3 4 5 6 7. சோ அப்ப என்ன வரும்? T வரும். அடுத்து Nல இருந்து +5 எடுக்கணும். N வந்து 14. 14 + 5 எத்தனை? 19. 19th பிளேஸ்ல என்ன இருக்கு? S இருக்கு. D வந்து உங்களுக்கு என்னது? 4. +5 -7 +5 -7. Dல இருந்து -7 எடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. சோ என்ன வரும்? W வரும். ஓகே. அப்ப MTSW. MTSWங்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் Bல மட்டும் தான் MTSWன்னு இருக்கு. மீதி எல்லா ஆப்ஷனையும் நம்ம என்ன பண்ணிரலாம்? எலிமினேட் பண்ணிரலாம். ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் ஈஸியா நாம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the product of the numbers whose HCF and LCM are 8 and 40. சோ ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினும் இருக்கும். 100ல ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இருக்கும். நீங்க
குரூப் டி போனாலும் சரி என்டிபிசி போனாலும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஒண்ணு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, மீ போவா மீச்சிமா முறையே 8 மற்றும் 40 என்றால் அந்த எண்களின் பெருக்கற்பலன் என்ன? ஒரு ரெண்டு நம்பர் ஏ பின்னு இருக்குன்னா அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கற்பலன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதோட எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப். ஓகேவா, அதோட எல்சியத்தையும் ஹச்சிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ எல்சிஎம்மும் கையில இருக்கு, ஹச்சிஎஃப்பும் கையில இருக்கு. அப்ப அதோட பெருக்கற்பலன் என்ன வரும்? 40 இன்டு 8 எவ்வளவு வரும்? 320ன்னு கிடைக்கும். ஓகேவா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஹச்சிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 320. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A is the brother of C. B is the only sister of D. Who is the maternal uncle of C if E is the father of C? Then how is A related to B? ஓகேவா, so who யாரை குறிக்கும்னா D யை குறிக்கும். so இதுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் படம் வரைஞ்சிருங்க. ஓகே, so A is the brother of C. A என்பவர் C என்பவரின் சகோதரர். ஓகேவா, அப்போ A is the brother of C னா C யோட பிரதர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா A. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? B is the only sister of D. B யாருன்னா D யோட ஒரே சிஸ்டர். ஓகேவா, சோ D யாருன்னா இங்க பாருங்க, B என்பவர் C என்பவரின் B என்பவர் C என்பவரின் அம்மாவளி மாமாவாகிய D என்பவரின் ஒரே தங்கை. B யாருன்னா D யோட ஒரே சிஸ்டர். ஓகேவா, ஆனா D யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா D யாருன்னா மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் C. ஓகேவா, C யோட மேட்டர்னல் அங்கிள். அப்போ C க்கு ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மாவோட தம்பி தான் யாருன்னா, தம்பியோ அண்ணனோ சகோதரன் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த D. புரியுதா? இது வந்து ரெண்டு இது இருக்கு, இதுல ரெண்டு பாயிண்ட் இருக்கு, ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் D யாருன்னா மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் C. C யோட அம்மாவளி மாமா. ஓகேவா, சோ C யோட மேட்டர்னல் அங்கிள். அப்படின்னா C க்கு ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மாவுக்கு யாரு இருப்பாங்கன்னா ஒரு தம்பி இருப்பாங்க, அந்த தம்பி தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா D. ஓகேவா, சோ தம்பியோ அண்ணனோ சகோதரன். ஓகேவா, சோ புரியுதா? ஃபர்ஸ்ட் இதை வரைஞ்சுக்கிடுவோம். C யோட யாரு? C யோட அம்மாவோட தம்பி. Who is the maternal uncle of C னா C க்கு ஒரு அம்மா இருந்தாதான் மேட்டர்னல் அங்கிளே வர முடியும். அப்படிதானே? அப்போ C க்கு ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவோட தம்பியோ அண்ணனோ தான் யாரு? D. ஓகேவா, சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? B என்பவர் C என்பவரின் அம்மாவளி மாமாவாகிய D என்பவரின் ஒரே தங்கை. அப்போ D யோட ஒரே தங்கை தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா B. D யோட ஒரே தங்கை தான் யாரு? B. அப்போ B யை இங்க போடலாமா? புரியுதா? சோ புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? C யோட அம்மாவோட சகோதரன் தான் யாருன்னா D. D க்கு ஒரே ஒரு தங்கச்சி தான் இருக்கா. அப்போ ஒரே ஒரு தங்கச்சினா கண்டிப்பா அவங்க வந்து யாரோட அம்மாவா இருப்பாங்க? C யோட அம்மாவா இருப்பாங்க. ஓகே, அடுத்த லைனை ரீட் பண்ணுங்க. If E is the father of C. E வந்து C யோட ஃபாதர். அப்போ C யோட அம்மா E னா E வந்து யாரா இருப்பாங்க? B யோட ஹஸ்பண்டா இருப்பாங்க. C யோட அம்மா வந்து B னா B யோட ஹஸ்பண்டா தான் E இருப்பாங்க. ஏன்னா E is the father of C னா C யோட அப்பா தான் E. ஓகேவா, அப்போ C யோட அப்பா E, நமக்கு ஏற்கனவே தெரியும் C யோட அம்மா B. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாதான் இவங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளையா இருப்பாங்க. அப்படிதானே? சோ அடுத்து பாருங்க, then how is A related to B? ஓகேவா, சோ A வந்து B க்கு என்ன உறவு முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். C யோட பிரதர் தான் யாரு? A. அப்ப C யோட அம்மா B னா A யோட அம்மாவும் யாரு? B. அப்போ B க்கு A என்ன உறவு முறை வரும்? B க்கு A வந்து சன் வருமா? சோ சன் மகன் அப்படிங்கிறது ஆப்ஷன் D. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Sia has to find the ratio between duplicate ratio of two numbers and the triplicate ratio of two numbers if the number is given as 4 and 5. So duplicate ratio கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னா a square by b square. அதே மாதிரி triplicate ratio எப்படி கண்டுபிடிக்கணும்னா a cube by b cube. So duplicate அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் மாதிரி. ஓகேவா, சோ ஸ்கொயர் வரும், a ஸ்கொயர் வரும். ட்ரிப்ளிகேட் அப்படின்னா ட்ரிபிள் மாதிரி, அதனால என்ன வரும்னா கியூப் வரும். ஓகே, இரண்டு எண்களின் இருபடி விகிதத்திற்கும் இரண்டு எண்களின் மும்மடங்கு விகிதத்திற்கும் இடையிலான விகிதாச்சாரத்தை கண்டுபிடிக்கவும் அதானே கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட எண்கள் வந்து 4 மற்றும் 5. ஓகேவா, சோ இப்போ டூப்ளிகேட் ரேஷியோனா என்னது? இப்போ ஏங்கிறது 4, பிங்கிறது 5ன்னு எடுத்துக்கலாம். இருபடி விகிதம் பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் பை b ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 ஸ்கொயர் பை
5 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர் என்ன வரும் உங்களுக்கு? 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. ஸோ ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா a கியூப் பை b கியூப். அப்ப a கியூப்னா உங்களுக்கு என்ன வரும்? 4 கியூப். ஸோ 4 கியூப்னா 64. ஸோ இல்லைன்னா இதை எப்படி எழுதிக்கோங்கன்னா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 எழுதிக்கோங்க. இல்ல அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணினாலும் எழுதுங்க, இல்ல மல்டிப்ளை பண்ணினாலும் எழுதிருங்க. அடுத்து b கியூப்னா என்னது? 5 கியூப். 5 கியூபோட வேல்யூ என்ன? 125 கிடைக்கும். ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு என்னது? ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. இந்த டூப்ளிகேட்டுக்கும் ட்ரிப்ளிகேட்டுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ டூப்ளிகேட் பாத்தீங்கன்னா 16/25. ஓகேவா? சோ இஸ்ட் இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 64/125 இருக்கும். ஓகே, சோ கேன்சல் பண்ணலாமா? ஒரு 5 5 சாரி 5 25 125 கிடைக்கும். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 16 16 4 தடவை போகும். சோ 4 16 64 கிடைக்கும். ஓகேவா? சோ இதோட ரேஷியோ. இப்போ நாம என்ன பண்ணணும் அடுத்து? சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இதோட வேல்யூ, அதாவது டூப்ளிகேட் பை ட்ரிப்ளிகேட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணாதான் கிடைக்கும். அப்போ ஃபைனல் ஆன்சர் 5/4 கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இதை எப்படி எழுதுவோம்? டூப்ளிகேட் பை ட்ரிப்ளிகேட்னா 16/25 டிவைடட் பை 64/125 எழுதுவோம். இப்படி எழுதி கட் பண்ணுவோம். இப்படி எழுதி கட் பண்ணாம நான் டைரக்டாவே கட் பண்ணிட்டு ஃபைனலா 5/4 போட்டிருக்கேன். இப்ப எழுதிட்டு நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? மேல உள்ள தொகுதியை அப்படியே வச்சுக்கிடுவீங்க 16/25. கீழே உள்ள டிவிஷனை அதாவது பெருக்கலா மாத்திக்கிடுவீங்க. மாத்திட்டு இந்த நம்பர் என்ன பண்ணணும்? தலைகீழ போடணும். தலைகீழ போட்டா 125 டிவைடட் பை 64 கிடைக்கும். சோ இந்த மாதிரி வச்சுட்டு நாம கட் பண்ணுவோம். சோ நான் அதை தான் டைரக்டாவே கட் பண்ணிட்டு ஃபைனலா 5/4 நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ இப்ப கட் பண்ணா 5 டைம்ஸ் போகும், இங்க 4 டைம்ஸ் போகும். சோ ஃபைனல் ஆன்சர் 5/4 கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். 4/5 5/4 இல்ல நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா இந்த இடத்துல 5/4 தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஸ்ட்ரைக் அவுட் ஆகிரும். சப்போஸ் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா என்ன பண்ணிருங்க? டூப்ளிகேட் பை ட்ரிப்ளிகேட் தானே கேட்டிருக்காங்க. சோ இதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 16/25. சோ 16/25. ட்ரிப்ளிகேட் பாத்தீங்கன்னா 64/125. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஒரு பிராக்ஷனுக்கு கீழே இன்னொரு பிராக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிராக்ஷனை அப்படியே எழுதிட்டு வகுத்தல பெருக்கலா மாத்திட்டு ரெண்டாவது பிராக்ஷனை தலைகீழ போடுவோம். அததான் நான் இங்க பண்ணிருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துச்சு? 5/4 கிடைச்சது. சோ 5/4ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? which two signs should be interchanged to make the given equation correct? எந்த ரெண்டு சைனை எந்த ரெண்டு இந்த பிளஸ் டிவைடட் பைன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுல எந்த ரெண்டு சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணா இது கரெக்டா வரும்? ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷன் கரெக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, டிவைடட் பையையும் பிளஸ்ஸையும் மாத்த சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? 459 டிவைடட் பை 17 into 12 plus 72 minus 47. ஓகேவா? சோ மாத்திட்டேன். பிளஸ் இருக்க இடத்துல வகுத்தலையும், வகுத்தல் இருக்க இடத்துல பிளஸ்ஸையும் தூக்கி போட்டாச்சு. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 349 வந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? சோ செக் பண்ணுங்க. சோ செக் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? இதை கட் பண்ணா ஒரு 17 17 2 17 உங்களுக்கு என்ன வரும்? 34 கிடைக்கும். சோ 34ங்கும் போது உங்களுக்கு மீதி 11 வரும். அப்படிதானே? சோ அப்புறம் 7 டைம்ஸ் போகுமா? அப்போ 7 டைம்ஸ் கட் ஆகுது. ஓகேவா? சோ இந்த நம்பரால இது கட் ஆயிருச்சுனாலே ஆல்மோஸ்ட் ஒரு 80% உறுதியா மேபி இது வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாம யோசிக்கலாம். ஓகேவா? சோ 27 into 12 இருக்கு. ஓகே, சோ 27 into 12 plus 72 minus 47 இருக்கும். 27ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணா 7 2 14. சோ 7 7 4 11 11 1 12. சோ 2 1 3 324 கிடைக்கும். சோ 324. அடுத்து ஒரு 72 இருக்கு. 4 2 6 9 396. சோ 396 இங்க என்ன கிடைக்கும்? 47 இருக்கு. அப்போ 396 minus 47. 16ல 7 போச்சுன்னா 9, 8ல 4 போனா 4, 349. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 349. வலது பக்கத்துலயும் அதே தான் வருது. சோ அப்போ நாம எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். இப்போ ஆப்ஷன் பி செக் பண்ணுங்களேன். டிவைடட் பையையும் மைனஸையும் மாத்தணும். சோ டிவைடட் பையை இங்க மாத்திட்டு டிவைடட் பையை என்ன பண்ணணும்? டிவைடட் பை மைனஸ். அப்ப இதை டிவைடட் பை இங்க போட்டு மைனஸ் இங்க போடுங்களேன். 72 47 ஹோலா டிவைட் ஆகுமா? ரிமைண்டர் வரும். ஆனா இங்க ஹோல் நம்பர் தான் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு இதை எலிமினேட் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இல்லாம லாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி தேவையில்லாத ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு எது தேவையோ அதை மட்டும் நாம என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப பிளஸ்ஸையும் கிராஸையும் இடம் மாத்தணும். பிளஸ்ஸையும் கிராஸையும் இடம் மாத்துங்க. இப்ப இங்க கிராஸ் வந்துரும், இங்க பிளஸ் போயிரும். 459 into 17 வரும். இங்க வரக்கூடிய ஆன்சரே வெறும் 349 தான் வரணும்.
அப்போ 489ஐயும் 17ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8000 கிட்ட ஆன்சர் வரும். அப்போ கண்டிப்பா 349 வர வாய்ப்பு இல்ல. அதை வச்சு இதை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது. எக்ஸாம்ல லாஸ்டா கூட வைப்பாங்க. அப்போ நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனா உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு அடுத்து போனீங்கன்னா எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் யோசிச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு எது கரெக்டான ஆப்ஷனா இருக்கும்னு தோணுதோ அதை மட்டும் சால்வ் பண்ணி பார்த்தா போதுமானது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The area of an equilateral triangle is 25√3 centimeter square. Then its perimeter is, ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 25√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா அதோட சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? சோ சுற்றளவுக்கான ஃபார்முலா 3a. இதுதானே அதோட சுற்றளவுக்கான ஃபார்முலா. சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ என்ன கொடுத்திருக்காங்க, ஏரியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன, √3/4a². எல்லாமே நாம மென்சுரேஷன் கிளாஸ்ல படிச்சதுதான். சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா √3/4a². ஓகே, சோ பரப்பளவு என்ன கொடுத்திருக்காங்க, 25√3 கொடுத்திருக்காங்க. அப்போ √3/4a² = 25√3. அப்போ √3 என்னவாகிரும், கட் ஆகிரும். a² இந்த 4 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 25 × 4 இருக்கும். இதுல இருந்து a யோட வேல்யூ என்ன வரும், இதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தா 5 × 2 கிடைக்கும். அப்ப a யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 10 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 3a. அப்ப 3 × a யோட வேல்யூ 10. அப்ப 3 × 10 எத்தனை, 30. அப்ப இதுக்கான சுற்றளவுக்கான ஆன்சர் என்ன, 30 சென்டிமீட்டர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பரப்பளவுக்கான ஆன்சர், சரி, பரப்பளவுக்கான ஃபார்முலா √3/4a². இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி என்ன பண்ண போறீங்க, a யோட வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்க. a யோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சுற்றளவுக்கான ஃபார்முலா 3aன்னு தெரியும். ஏன்னா முக்கோணம் வந்து பாத்தீங்கன்னா சமபக்க முக்கோணத்தோட 3 பக்கமும் சமமா தான் இருக்கும். இந்த பக்கம் a னா இந்த பக்கமும் a தான், இந்த பக்கமும் a தான். அப்போ சுற்றளவுனா சுத்தி அளந்து பாத்தீங்கன்னா a + a + a. அப்ப என்ன கிடைக்கும், 3a கிடைக்கும். அப்ப 3a தான் என்னது, சுற்றளவு. ஓகே, சோ ஃபைனல் ஆன்சர் என்னது, 30 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் tan 6 டிகிரி இன்ட்டு tan 45 டிகிரி இன்ட்டு tan 84 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் tan 45 ஓட வேல்யூ வந்து 1. ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம். இங்க tan 6 டிகிரின்னு இருக்கு. இந்த tan 6 எப்படி எழுதலாம், tan 90 - 84ன்னு எழுதலாம். அப்படிதானே? ஸோ இதை எப்படி எழுதலாம், 90 - 84 டிகிரின்னு எழுதலாம். tan 90 - θ என்னது, cot θ. tan 90 - θன்னா எப்படி சொல்லுவோம்னா cot θன்னு சொல்லுவோம். இங்க tan 90 - 84ன்னு இருக்கு. இதை எப்படி எழுதலாம், cot 84ன்னு எழுதலாம். ஓகே, அப்ப இந்த tan 6 எப்படி எழுதலாம், cot 84ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இதோட வேல்யூ 1ன்னு தெரியும். இங்க என்ன இருக்கு, tan 84ன்னு இருக்கு. ஓகேவா? சோ tan θவை நாம எப்படி சொல்லலாம், 1/cot θன்னு சொல்லலாம். இல்லைன்னா cot θவை 1/tan θன்னு சொல்லலாம். அப்ப இந்த cot 84 நம்ம எப்படி எழுதலாம், 1/tan 84ன்னு எழுதலாம். இன்ட்டு இங்க ஒரு tan 84 இருக்கு. அப்ப இந்த tan 84ம் இந்த tan 84ம் கேன்சல் ஆகிரும். ஆன்சர் என்ன வரும், 1ன்னு கிடைக்கும். சோ 1ங்கிறது ஆப்ஷன் A. ஓகே, சோ இது எந்த டாபிக்ல வரும்னா ட்ரிக்னாமெட்ரியில வரும். ஆல்ரெடி உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பேசிக்ஸ் எல்லாம் பாத்துருங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல 25 divided by 10 minus 7/4 into 1/3 into 6/5. சோ இத வந்து நாம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, சோ சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணுவோம். சோ போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிராக்கெட்ல இருக்கிறத முடிச்சு விடணும். அதுக்கப்புறம் ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இங்க பிராக்கெட்ல பாருங்க, இங்க என்ன இருக்கு, 7/4 into 1/3 இருக்கு. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7/12ன்னு கிடைக்கும். ஓகே, so 25 divided by 10 minus 7/12. இங்க என்ன இருக்கு, into 6/5 plus இங்க என்ன இருக்கு, 14/3 into 9/10 minus இந்த பிராக்கெட்டை முடிச்சு விட்டீங்கன்னா எப்படி வரும், 1/5 divided by 1/25 இருக்கு. இதை எப்படி எழுதலாம், 1/5 into 25ன்னு எழுதலாமா? ஒரு பிராக்ஷனுக்கும் இன்னொரு பிராக்ஷனுக்கும் இடையில வகுத்தல் இருந்தா ஃபர்ஸ்ட் பிராக்ஷனை அப்படியே எழுதிட்டு இடையில இருக்க வகுத்தல பெருக்கலா மாத்திட்டு ரெண்டாவது பிராக்ஷனை தலைகீழ போடணும். சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்க 5ன்னு கிடைக்குமா? சோ அந்த 5 இங்க போட்டுடலாம். சோ இப்போ நாம என்ன பண்ணலாம், இங்க 25 இருக்கா? சோ 25 divided by 10 நாம எப்படி எழுதலாம், 5/2ன்னு எழுதலாம். அப்படிதானே? 2 5 10, 5 5 25. சோ இதை நாம எப்படி எழுதலாம், இங்க 7 into 6 இங்க இருக்கா? சோ இந்த 6ஐயும் இந்த 12ஐயும் கட் பண்ணிடலாம். அப்ப என்ன கிடைக்கும், -7/10ன்னு கிடைக்குமா? அடுத்து பிளஸ் இதை எப்படி பண்ணலாம், 1 3 3, 3 3 9, 7 2 14, 5 2 10. சோ இதை என்ன பண்ணலாம், 21/5ன்னு எழுதலாம். -5. ஓகே,
இப்போ 2, 10, 5 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? 10 தான் எல்சிஎம் கிடைக்கும். இத 10ஆ மாத்தணும்னா மேலையும் கீழையும் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 25 மைனஸ் இங்க ஏற்கனவே 10 தான் இருக்கு. பிளஸ் இத மேலையும் கீழையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 42 இங்க வெறும் 5 மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இத எப்படி எழுதலாம் நாம? -15 எழுதலாமா? ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எல்சிஎம் 10ன்னு எடுத்திருக்கோம். சோ -15 கிடைக்கும். இங்க ஆன்சர் என்ன வரும்? 25 இருக்கு, 42 இருக்கு. ஆட் பண்ணா 67 கிடைக்குமா? 67 -57 டிவைடட் பை 10ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இப்போ 67ல 57 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 10ன்னு வரும். 10 டிவைடட் பை 10 கேன்சல் பண்ணா ஆன்சர் என்ன வரும்? 1ன்னு கிடைக்கும். 1ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரே மாதிரி அடையாளங்கள் எல்லாத்தையும் கூட்டுங்க. 25 42 ஆட் பண்ணா 67. அடுத்து 50 பிளஸ் 7 57. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் 67 மைனஸ் 57 உங்களுக்கு என்ன வரும்? 10ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 1. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல் பென்ஸ் ஆர் சேர்ன்னு கொடுத்திருக்காங்க. சிலாஜிசம்ல உள்ள கொஸ்டின். ஆல்னா என்ன பண்ணணும்? ஒன்ன சுத்தி இன்னொன்னு வர மாதிரி டயக்ராம் வரையணும். ஆல் பென் ஆர் சேர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சம் சேர் ஆர் டேபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சேரும் டேபிளும் ஒண்ணு தொட்டுட்டு இருக்க மாதிரி டயக்ராம் வரையணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சம் பென் ஆர் டேபிள்னு சொல்லியிருக்காங்க கன்க்ளூஷன்ல. அப்போ சம் பென் ஆர் டேபிள்னா பென்னும் டேபிளும் தொட்டுட்டு இருக்கணும். பென்னும் டேபிளும் ஒருத்தர் தொட்டுட்டு இருக்காங்களா? இல்ல. அப்ப இது ஃபாலோ ஆகல. ஓகேவா? அடுத்து சம் சேர் ஆர் பென்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ சம் சேர் ஆர் பென்னுனா சேரும் பென்னும் ஒண்ணு தொட்டுட்டு இருக்கணும். இல்லனா சேரும் பென்னும் எதுக்குள்ள இருக்கணும்? ஆல் கான்செப்டுக்குள்ள இருக்கணும். இப்ப பாருங்க சேரும் பென்னும் ஆல் கான்செப்டுக்குள்ள இருக்காங்க. அப்ப இது ஃபாலோ ஆகுது. அப்போ ஒன்லி 2 ஃபாலோஸ்ன்னு சொல்லிரலாமா? ஓகே. சோ புரியுதா? அடுத்து தமிழ் மீடியம் பாருங்க. அனைத்து பேனாக்களும் நாற்காலிகள். சோ எல்லா பேனாவுமே நாற்காலி. பேனாவை சுத்தி நாற்காலி வர மாதிரி டயக்ராம் வரைஞ்சிட்டு சிலனா ஒண்ணு தொட்டுட்டு இருக்க மாதிரி வரையணும். சில நாற்காலிகள் மேசைகள். சோ சில நாற்காலிகள் மேசைகள் போட்டேனா முடிவு பாருங்க. சில பேனாக்கள் மேசைகள். அப்போ பேனாவும் மேசையும் ஒண்ணு தொட்டுட்டு இருக்கணும். ஒண்ணு தொட்டுட்டு இருக்காங்களா? இல்ல. சோ ஒரு பிகினருக்கு கன்ஃபியூஷன் வரும். எல்லா பேனாவும் நாற்காலின்னு சொல்லிட்டீங்களா மேம்? அப்ப இந்த பேனா இங்க இருக்கும். அப்ப இங்கேயும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கும். கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இது எங்க வந்துரும்னா பாசிபிலிட்டி கேஸ்ல வந்துரும். ஓகேவா? சிலாஜிசம்லயே நிறைய இருக்கு. சம்மு, ஆளு, சம் நாட்டு, பாசிபிலிட்டி இது எல்லாமே இருக்கு. சோ ஒவ்வொன்னா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிரலாம். ஓகேவா? சோ இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. இப்ப இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா யோசிச்சீங்கன்னா, பேனா வந்து இதுக்குள்ளயும் இருக்கும். அப்போ பேனா வந்து மேசைக்குள்ள இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்க என்ன வரும்னா பாசிபிலிட்டில வரும். ஓகேவா? சோ சில பேனாக்கள் மேசைகளாக இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு முடிவுல குடுத்திருந்தாங்கன்னா, இத வந்து சூஸ் பண்ணணும். பட் இது வந்து ஒரு டெஃபனைட் கன்க்ளூஷனா குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ 100% கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் சூஸ் பண்ணணும் இதுல. சில பேனாக்கள் மேசைகள்னா பேனாவும் மேசையும் தொட்டுட்டு இருக்கணும் ஒண்ணு. அப்படி இருக்காங்களா? இல்ல. அப்ப இது ஃபாலோ ஆகல. சில நாற்காலிகள் பேனாக்கள்னா, நாற்காலியும் பேனாவும் ஒண்ணு தொட்டுட்டு இருக்கணும். அப்படி இல்லன்னா ஆல் கான்செப்டுக்குள்ள இருக்கணும். 2மே பாருங்க ஆல் கான்செப்டுக்குள்ள இருக்கு. சோ அப்ப இது ஃபாலோ ஆகுது. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அந்த கொஸ்டின்ல பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் அண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் 32, 41 சோ 40 வரைக்கும் குடுத்திருக்காங்க. சோ குடுத்திருக்கக்கூடிய அந்த வேல்யூவோட சராசரிக்கும் வீச்சுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ சராசரினா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கோ அதால டிவைட் பண்ணணும். அதுதான் என்னது? சராசரி ஆவரேஜ்ன்னு பார்த்திருக்கோம். இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 32, 41, 54 எல்லாத்தையும் ஆட் பண்ணா சோ 2, 1, 3, 7, 12, 18, 21, 29, 32, 32 8 எத்தனை? 40. 40க்கு என்ன பண்ணிரலாம்? 0ன்னு போட்டுறலாம். ஓகேவா? சோ 40க்கு 0. மீதி 4 இருக்கா? சோ இங்க இருந்து ஆட் பண்ணுங்க. சோ 8, 11, 14, 16, 18, 20, 23, 28, 32, 32, 3, 35. சோ என்ன கிடைக்கும்? 350ன்னு கிடைக்கும். அப்போ இதோட கூட்டுத்தொகை வந்து 350ன்னு கிடைச்சிருது. டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம் எத்தனை இருக்கு? 10ஆ? 1, 2, 3, 4, 5, 6, 7 சோ 10 இருக்கு. ஓகேவா? அப்போ சராசரி என்ன கிடைக்கும்? 350 டிவைடட் பை 10 சோ 35ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இப்ப ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்சுங்கிறது என்னது? சோ வீச்சுங்கிறது என்னது உங்களுக்கு? சோ ரேஞ்ச்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இதுதான் என்னதுன்னா ரேஞ்ச். சோ இது எல்லாத்தையும் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லுவாங்க. சோ அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா சொன்னா பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னதுன்னா ரேஞ்ச். ஓகேவா? சோ இதுல இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது? 54 தான் பெரிய நம்பர். ஓகே. சோ இருக்கிறதுலே சின்ன நம்பர் எத்தனை? 23 தான் சின்ன நம்பர். அப்ப 54 - 23
ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு 31 வருமா? சோ 4ல 3 போனா 1, 5ல 2 போனா 3. சோ இதுதான் உங்களுக்கு என்னது ரேஞ்ச், அதாவது வீச்சு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சராசரிக்கும் வீச்சுக்கும் இடையிலான வித்தியாசம். அதாவது ஆவரேஜுக்கும் ரேஞ்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் எத்தனை? 35. வீச் எத்தனை? 31. ரெண்டுக்கும் வித்தியாசம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 4ன்னு கிடைக்கும். சோ 4ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இது போகவே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த கிளாஸஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டி மேக்ஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். சோ அதுக்குள்ள நீங்க மிஸ் பண்ண 6 கிளாஸஸ் வந்து இருக்கும். சோ அந்த கிளாஸஸ நீங்க பாத்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். சோ எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்க வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும். ஒரு ஆன்லைன் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணி படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சோ இன்னைக்கு இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஓட க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? சோ கிளாஸோட ஸ்டார்ட்டிங்லயே நான் ஆஃபர் பிரைஸ் எல்லாமே சொல்லிட்டேன். சோ எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இன்னைக்கு நைட்டு 12 o'clock முன்னாடி நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆஃபர் பிரைஸ்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் பிளஸ் பிரைவேட் கம்பெனில நடக்கும் இல்லையா? சோ ரிட்டன் எக்ஸாம், சோ அதோட மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே இதுலயே கவர் ஆகிரும். வீக்லி டெஸ்ட் இருக்கும். சோ தனித்தனி பேட்சஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆஃபர் வந்து 12 o'clock ஓட க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.